ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் குல் பால பேசுகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர். எஸ்டிஜிஎஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம் 2022 நடந்துச்சு. அந்த கொஸ்டின் பேப்பரில் இல்லை மேக்ஸ் ஆன்சர் கீ தான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். இது மாடல் எக்ஸாம் 1 ஆன்சர் கீயும் கூட. ஓகே, முதல் கணக்கு பாருங்கள். ஒரு எண்ணின் 75% 75ஐ கூட்டினால் முடிவு அதே எண். அந்த எண்ணை கண்டுபிடி. ஃபஸ்ட்டு இந்த கணக்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். படித்தோன்னா நிறைய பேருக்கு புரியாது. ஃபஸ்ட்டு மெதுவாக படிங்க. ஒரு எண்ணின், இப்படி ஒரு எண்ணின் கொடுத்தாங்கன்னா அது என்னென்னா ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எந்த எண்ணிட்டு நமக்கு தெரியாது. அப்போ ஒரு எக்ஸ், ஒரு எண்ணின் 75%. அப்போ ஏதோ ஒரு எண் எக்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். அதோடைய 75% அப்படிங்கிறதோட கூட 75ஐ கூட்டினால், ஓகேவா, இதோட 75%ஓட 75ஐ கூட்டினால் நமக்கு என்ன வரணும்னா அதே எண் வரணுமா. அதே எண்ணுன்னா என்னது, இந்த எக்ஸ் அப்படிங்கிறது வரணுமா. ஓகேவா, வரணும் அப்படிங்கிறாங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன, அந்த எண் என்னன்ட்டு நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறேன். இப்படி எழுதினாலும் உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியாது. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளோடு எடுத்துக்கணும். ஒரு எண் அப்படிங்கிறதுக்கு பதிலாக எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன எடுக்கிறோம்னா 100ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ 100ல் 75%னா எவ்வளவு, 75. ஸோ 75 கூட்டினா நமக்கு என்ன வரும், 150 வரும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே 100ன்னு எடுக்கிறோமா, இதுதானே ஒரு எண், அந்த எண் எக்ஸ்ன்னு எடுக்கக்கூடியது. இந்த 100 அப்படிங்கிறது வந்து இங்கேயும் வரணும். புரியுதா? ஓகே, அப்போ நமக்கு இங்கே 100 அப்படிங்கிறத நம்பர் எடுக்கிறோம். ஆனால் 75% எடுத்து 75 கூட்டினா 150 வருது. இதுதான் கான்செப்ட். இது வந்து உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவதற்காண்டி நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரே வழி வந்து என்னென்னா ஆப்ஷன்லேருந்து போகுது வந்து இந்த கணக்குடைய ஈஸியஸ்ட் மெத்தட். இப்போ இதில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ 50 இருக்குப்பா, 50உடைய 75% கூட 75 கூட்டினா சும்மா உதாரணத்துக்கு ஒரு 30ன்னு வச்சுக்கோங்க. 30 இது எவ்வளோ வரும், 105 வரும். அப்போ 50 அந்த நம்பர்னா 105 அப்படிங்கிறது வராது. இப்போ 60னா வந்து ஒரு 45 வரும். 45 கூட வந்து 75 கூட்டினீங்கன்னா எவ்வளவு, 120 கிட்ட வருது. ஸோ நமக்கு வந்து எவ்வளோ வரணும், 60 வரணும். இது டபுள் ஆகிட்டு, அப்போ இதுவும் கிடையாது. அப்போ 300 எடுங்க. 300 அப்படிங்கிறது ஒரு எண். அந்த எண்ணுக்கூடிய 75%, 0 கேன்சல், 0 கேன்சல், எவ்வளோ வரும், 3 75 150 225 வருது. இது கூட என்ன பண்ணோம்னா 75 கூட்டணும். 75 கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது, 300 வருது. அப்போ கணக்கில் கொடுத்த சென்டென்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகுதா. ஒரு எண்ணின் 75%ஓட, ஒரு எண்ணின் 75%ஓட 75ஐ கூட்டினால் அதே எண் கிடைக்கணும். அதே எண் கிடைச்சிட்டு ஸோ இதோடைய ஆன்சர் வந்து எவ்வளவு, 300. ஸோ இந்த கணக்குடைய கான்செப்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆப்ஷன்லேருந்து போனால் மட்டும்தான் ஈஸியாக வரும். நீங்கள் எக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுலாம் செஞ்சிங்கன்னா ஆன்சர் வந்து அவ்வளோ எளிதாக வராது. அடுத்து பாருங்கள், ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு. இது என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே எழுதுனா போதும். 400ன் 30% மதிப்பின் 25% என்ன. அப்போ 400ஓடைய ஃபஸ்ட் 30% மதிப்பை கண்டுபிடிப்போம். அதான 400ன் 30% ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். 0 கேன்சல், 0 கேன்சல், எவ்வளோ வருது, 3 12. அப்போ 120 வரும். இப்போ இந்த 120 இருக்கா, இதில் என்ன கேட்குறாங்கன்னா இதோடைய 25%. இதை வந்து நீங்கள் மொத்தமாக கூட எழுதிக்கலாம். 400 × 300% × 25%. ஓகேவா, இப்படி கூட எழுதிக்கலாம். ஆனால் இப்படி எழுதுனா கரெக்டாக வருமானு அடுத்து பார்ப்போம். இதை பார்ப்போம். ஒரு 25 4 25 100, ஒரு நாள் 4 3 12 30. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் எவ்வளவு, 30. இந்த மெத்தடில் பண்ணி பார்ப்போம் வருதான்னு. ஒரு 25 4 25 100, 0 கேன்சல், 0 கேன்சல், ஒரு நாள் 4 ஒரு நாள் 4, ஓகேவா, 30. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ஒரே சென்டென்ஸாக எழுதி போட்டாலும் ஆன்சர் வந்து ஈஸியாக வந்துடும், 30ன்னு வரும். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, 2 டைம் வந்து செஞ்சால் ஈஸியாக இருக்கும்னா ஃபஸ்ட்டு 30% கண்டுபிடிங்க. அதில் வரக்கூடிய வேல்யூ எடுத்து திரும்ப 25% கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் அப்படிங்கிறது எளிமையாக வந்துடும். அடுத்தது, கீழே உள்ளவைகளில் 21x²y 35xy² ஆகியவற்றின் மீப்போவா காண்க. HCF வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ HCFனா 21 35 போட்டுக்கோங்க. HCF 7 போடலாம். 7 போட்டால் 3 5, இதற்கு பிறகு போட முடியாது. அப்போ 7ங்கிறது கான்ஸ்டன்ட் வந்துடும். இப்போ இதில் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதில் ஒய் இருக்குது, இதுலேயும் ஒய் இருக்குது. எக்ஸில் வந்து பவர் வேல்யூ கம்மியானதை தான் எடுக்கணும். எல்சிஎம்னா பவர் வேல்யூ அதிகமாக உள்ளதை எடுக்கணும். ஓகேவா, அதே வந்து ஹெச்சிஎஃப்னா பவர் வேல்யூ வந்து கம்மியாக உள்ளதை எடுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால பவர் வேல்யூ கம்மியானது இருக்குது. இதில் பவர் வேல்யூ 1, இதில் பவர் வேல்யூ 2. அதனால எக்ஸை மட்டும் எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் வேல்யூ 2, இதில் பவர் வேல்யூ 1. ஸோ பவர் வேல்யூ கம்மியாக உள்ளதை எடுத்துக்கிறோம். ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 7xy. ஓகேவா.
இதில் 300, இதில் 30, இதில் 7xy. அடுத்த 4வது கணக்கு 4√3 சென்டிமீட்டரை மூலைவிட்டமாக கொண்ட கனசதுரத்தின் கன அளவு காண்க. கனசதுரத்தின் கன அளவு என்னது? ஏ கியூப் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ கியூப் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஏயோட வேல்யூ தெரியணும். இங்கே ஏயோட வேல்யூ நம்மகிட்ட கொடுக்கல. இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு மூளை விட்டம் கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். √3a இஸ் ஈக்குவல் டு, இந்த மூளை விட்டம் கொடுத்தா என்னன்னா √3a தான் அதோட இது. √3a இஸ் ஈக்குவல் டு 4√3. ஓகேவா? இங்கே √3 கேன்சல் ஆயிரும். அப்போ a இஸ் ஈக்குவல் டு 4. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மூளை விட்டம்னு கொடுத்தா அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா? √3a தான் மூளை விட்டம். ஸோ மூளை விட்டத்தையும் இந்த கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ வந்து நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். ஓகே, ரெண்டு ஈக்குவல் பண்ணும்போது √3 கேன்சல் ஆயிரும். a இஸ் ஈக்குவல் டு 4 கிடச்சிரும். இப்போ a இஸ் ஈக்குவல் டு 4 நமக்கு கிடச்சுன்னா a கியூப் நமக்கு தேவை. அப்போ என்ன வரும்? 4 × 4 16, 16 × 4 64. ஸோ ஆன்சர் வந்து 64 சென்டிமீட்டர் கியூப். கனசதுரத்தின் கன அளவு எவ்வளவு? 64 சென்டிமீட்டர் கியூப். ஒரு சீரான நாணயம் 2 முறை சுண்டப்படுகிறது எனில் குறைந்தபட்சம் ஒரு தலை கிடைக்க நிகழ்தகவினை காண்க. 2 நாணயம் சுண்டனா என்னெல்லாம் வரும்? ஹெட்டு வரும், ஹெட்டு டெயில் வரும், டெயில் வரும், டெயிலு ஹெட்டு வரும். ஓகேவா? இந்த 4 பாசிபிலிட்டிஸ் தான் வந்து இருக்குது. அப்போ ஒரு சீரான நாணயம் சுண்டும் போது 2 முறை சுண்டப்படுகிறது. ஓகேவா? ஒரு நாணயத்தை ஒரு தடவை சொன்னால் 2 தான் வரும், ஹெட்டு டெயில் இதுதான் வரும். அதே ஒரு நாணயத்தை 2 டைம் சுண்டும் போது இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் வந்து வரும். குறைந்தது ஒரு தலை கிடைக்க நிகழ்தகவினை காண்க. அப்போ மொத்த பாசிபிலிட்டிஸ் எவ்வளவுன்னா 4. குறைந்தது ஒரு தலை இதில் இருக்குது, இதில் ஒரு தலை இருக்குது. அப்போ 2ன்னு போடக்கூடாது. இங்கே 2 தலை இருக்குது, அவங்க குறைந்தது ஒரு தலை கேட்டிருக்காங்க. அப்போ 2 தலை வந்தாலும் ஓகே தான் போவோம். இந்த டெயிலை தவிர மிச்சம் 3ஐயும் வந்து எடுத்துக்கலாம். அப்போ 3/4 ஆன்சர் வந்து இந்த கணக்குடைய ஆன்சர் 3/4. அடுத்தது 32, 36, 45, 60, 80 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிக சிறிய எண் அப்படின்னா வந்து எல்சிஎம் மெத்தடில் வந்து இதை கண்டுபிடிக்கணும். லீஸ்ட் நம்பர் அப்படிங்கிறோம். இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு 32, 36, 45, 60, 80 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிப்போம். சின்ன நம்பராலே போடுங்க. ஃபஸ்ட்டு 2 போடுங்க. 2 போட்டால் என்ன வரும்? 16, 18, 45 போகாது, 30, 40. அடுத்த 2 8, 9, 45 அப்படியே இருக்கும். 15, 20. அடுத்த 2 போடுங்க. 4, 2, 8, 9, 45, 15, 10. ஓகேவா? அடுத்த 2 போடுங்க. 1, 2, 2, 4, 9, 45, 15, 5. 3 போடுங்க. 2, 3, 9, 15, 3, 45, 3, 15, 5 அப்படியே இருக்கும். அடுத்து 5 போட்டுருமா? 5 போடுங்க. 2, 3, 3, 3, 15, 1, 5, 1, 5. அப்போ இல்லை 2 போட்டால் 1 வரும். அடுத்து 3 போட்டால் எல்லாமே ஒன்றாகிரும். ஓகேவா? இப்போ 3 போட்டால் என்ன? எல்லாமே ஒன்றாகிரும். இது வரைக்கும் வருது. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1, 2, 2, 4, 4, 2, 8, 8, 2, 16, 16 இது வரைக்கும் வச்சுக்கிடும். 2, 4 இதை நீங்கள் இப்படி தனியாக கூட எழுதிக்கலாம். எத்தனை 2 இருக்குது? 5 2 இருக்கா? இங்கே ஒரு 4 2, இது ஒன்று 5 2. 3 எத்தனை இருக்குது? 2 3 இருக்குது. அடுத்த ஒரு 5 இருக்குது. ஓகே. 1 2 2, 4, 4 2 8, 8 2 16, 16 × 2 32 வருது. இப்போ 32 × 5 போடுங்க. 1 5 5, 2 10க்கு 0, மிச்சம் 1, 3 15, 15 1 16. இதை வந்து 2 டைம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த 3 மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் 3 9, 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0, 9 45, 69 54க்கு 4, மிச்சம் 5, 9 9, 9 5 14.
ஓகேவா? அதாவது இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா மீதியின்றி அடிபங்கணும். இப்போ இந்த கிடைக்க இந்த வேல்யூ தான் வந்து என்னென்னா மீதியின்றி இந்த 32 36 45 60 80 இந்த நம்பரால் வகுக்கும் போது மீதியின்றி அடிபடக்கூடிய ஒரே எண் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1440. இதுதான் வந்து இதோடைய ஆன்சர். இதுதான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஈஸியஸ்ட் மெத்தடு. இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு இதையாக வச்சு டிவைட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். வேணா வந்து இது இப்படி பண்ணலாம். இந்த 80ன்னு இருக்கா, 80 வச்சு கொஞ்சம் டிவைட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இது 80 வச்சு டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த 4 இருக்கா, இது போகாது, அப்போ இதுவும் போகாது. அப்போ இந்த ரெண்டில் தான் ஏதாவது ஒன்று போகும். அப்போ இந்த இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்தால் இது போகும்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏன்னா 0 0 கேன்சல் ஆகணும்ல, அதுக்காண்டி இப்போ இதை எடுத்தால் 0 0 கேன்சல். ஆனால் 1 8 8 2 8 16. அப்போ 1 8 8 6 63 வந்துடும், போகாது. ஓகேவா? அப்போ இந்த ஹோல் நம்பரை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம் 80 அப்படின்ட்டு இருக்கக்கூடிய. மீதி இதெல்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப குழப்பம் எனக்கு தெரிஞ்சு. இதில் வந்து இந்த 60 எடுக்கலாம், இல்லை 80 எடுக்கலாம். லாஸ்ட்டு 0 0 கேன்சல் ஆகும். அப்போ இதெல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு யூகத்தில் கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது 8 நபர்கள் ஒரு வேலையை 16 நாட்களில் செய்து முடிப்பார். 4 நாட்கள் கழித்து மேலும் 8 நபர்கள் வந்து சேர்கிறார்கள். அவ்வேலையை செய்ய எடுத்துக்கொள்ளும் காலங்கள் கொள்ளும் நாட்கள். இந்த கணக்கு தமிழோட இங்கிலீஷில் நல்லா கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். கான்செப்ட் வந்து இதுதான். 8 நபர்கள் ஒரு வேலையை அப்போ போட்டுக்கோங்க. 8 நபர்கள் ஒரு வேலையை வந்து 16 நாளில் முடிக்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸு. 4 நாட்கள் கழித்து மேலும் வந்து 8 நபர்கள் வந்து வராங்க. அப்போ 4 நாட்கள் கழிக்கும் போது இங்கே 8 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் இதில் எத்தனை நாள் முடிஞ்சிருக்கும்? 4 நாள் முடிஞ்சிருக்கும். அப்போ 12. இதில் வந்து இதை கழிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? 8 நபர்கள் ஒரு வேலையை 16 நாட்கள் வந்து செய்கிறார்கள், செய்து முடிப்பர். 8 நபர்கள் ஒரு வேலையை 16 நாட்களில் செய்து முடிப்பர். இதில் இருந்து அடுத்து பாருங்க. 4 நாட்கள் கழித்து மேலும் 8 நபர்கள் வந்து சேருகிறார்கள். 4 நாட்கள் கழித்து அப்போ 12 நாள் ஆகுது. அப்போ ஒரு 8 நபர்கள் வந்து என்னது சேருகிறார்கள். சரி, 4 நாட்கள் கழித்து இது என்ன ஆகும்னு எழுதியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னது 4 நாட்கள் கழித்து 8 நபர்கள் சேர்கிறார்கள். அப்போ 8 8 எவ்வளவு? 16 ஆச்சு. அப்போ 2 பேர் சேர்ந்து இதில் பார்த்தீங்கன்னா தென் த நம்பர் ஆஃப் டேஸ் ரெக்யூர்ட் டு கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க். மீதி உள்ள ஒர்க்கை முடிப்பதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகும்? இதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? அப்போ இங்கே ஆட்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது நாட்களோட எண்ணிக்கை வந்து கண்டிப்பாக வந்து குறையும். அப்போ 8 வந்து 16 வந்து ஆகும்போது 12 வந்து என்ன ஆகும்? 6 ஆகும். அவ்வளோதான். இதை பார்த்தோன்னே போடலாம் 6ன்ட்டு. இல்லைன்னா வந்து நீங்கள் இது என்னது ஒரு வேல்யூ கூட போய் ஒரு வேல்யூ குறைஞ்சுன்னா இது என்னது எதிர்மாறல். எதிர்மாறல்னா என்ன பண்ணுவோம்? இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 8 12 மல்டிப்ளை பண்ணிட்டு 16 டிவைட் பண்ணுவோம். 1 8 8 2 16 1 2 2 6 2 12 6ங்கிறது ஆன்சர். அவ்வளோதான். ஓகேவா? இந்த கணக்கு வந்து இன்னொரு டைம் லைட்டாக டக்குன்னு சொல்லியிருந்தோம் பாருங்க. 8 நபர்கள் ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 16 நாட்களில் செய்து முடிப்பார். நம்ம இதை வந்து கணக்குக்கு எடுக்கக்கூடாது. 4 நாட்கள் கழித்து மேலும் 8 நபர்கள் சேர்கிறார்கள். அப்போ 4 நாட்கள் கழித்து இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படிங்கிறது 16 நாட்கள் வேலை செஞ்சு முடிப்பாங்களா? அப்போ 4 நாள் போச்சு. அப்போ 12 நாளாக இருக்கும். மேலும் 4 நாட்கள் கழித்து அப்படிங்கும்போது கூட ஒரு 8 பேர் வராங்க. அப்போ இவங்க ஒரு 8 பேர், இன்னொரு 8 பேர் வராங்க. அப்போ 16 பேர் ஆச்சு. அவங்க சேர்ந்து எத்தனை நாட்கள் வேலையை முடிப்பாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ ஒரு வேலை இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒரு டிக்ரீஸ் ஆகிருக்கு. 2 பேர்கிட்ட இதெல்லாம் அடி கொடுத்தா 1 8 8 2 16 6. ஸோ ஆன்சர் வந்து 6ன்ட்டு முடிச்சிடும். அந்த கருவு மட்டும் கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் அப்படிங்கிறது ஈஸியாக வந்துடும். அடுத்தது ஒரு மகிழுந்து 360 கிலோமீட்டரை வந்து 4 மணி நேரத்தில் கடக்குது. அதே வேகத்தில் ஒரு மகிழுந்து செல்லும்போது 6.5 மணி நேரத்தில் எவ்வளவு தூரத்தை கடக்கும் என காண்க. இது ரொம்ப ஈஸியான கணக்கு. 4 ஹவர்ஸில் வந்து 360னா 1 ஹவருக்கு எவ்வளவு? இப்போ 4ஆல் அடி கொடுக்கலாமா? 9 90 கிலோமீட்டர். அப்போ 1 மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 90 கிலோமீட்டர் வந்து கிடக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் 30 நிமிஷம். அப்போ 90 6 மணி நேரத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர் கிடக்குதுன்னு பார்க்கணும். 50 45 6 54 540 கிலோமீட்டர் கிடக்குது.
அரை மணி நேரம், 1 மணி நேரத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா 90 கிலோமீட்டர் கிடக்குது. அப்போ அரை மணி நேரம் அப்படி 30 நிமிஷம் அரை மணி நேரம் அப்படிங்கும்போது 45 கிலோமீட்டர் கிடக்கும். அப்போ 540ம் 45 கிலோமீட்டர் எவ்வளவு? 585 கிலோமீட்டர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கணக்கு. ஒரு நீர் தொட்டியை 6 குழாய்கள் கொண்டு நிரப்பினால் 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகிறது. அத்தொட்டி நிரம்பும் ஓகே, ஒரு நீர் தொட்டியை 6 குழாய்கள் கொண்டு நிரப்பினா 1 மணி நேரம் 20 நிமிஷத்தில் நிரம்புகிறது. அத்தொட்டி 5 குழாய்கள் கொண்டு நிரப்பினால் எவ்வளோ நேரத்தில் நிரம்புன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 6 குழாய்னா வந்து 1 மணி நேரம் 20 நிமிஷம். நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நிமிஷம் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மணி நேரங்கிறது 60 நிமிஷம், 60 + 20 80 மினிட்டுன்னு எடுத்துக்கிட்டோம். 80 நிமிஷம். 6 குழாய்களை கொண்டு நிரப்பினா 80 நிமிஷம் ஆகுது. அப்போ 5 குழாய்களை கொண்டு நிரப்பினால் எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ குழாய்களோட எண்ணிக்கை குறைஞ்சுன்னா டைம் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும். 6 குழாய் வச்சு நிரம்பும்போது ஸ்பீடாக நிரம்பிடும். ஒரு குழாயை குறைக்கும் போது டைம் அதிகமாகும். அப்போ ஒரு வேளை இன்க்ரீஸ் ஆகி ஒரு வேளை டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது எதிர்மாறலாம். மேலே உள்ள 2 பிரிக்கு கீழே உள்ளதால் அடி கொடுத்தோம், அவ்வளோதான். 1 5 5 மிச்சம் 3, 6 5 30, 5 16 80, 6 16 96 நிமிடங்கள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 96 நிமிடங்கள். அவ்வளோதான். ஓகேவா? ஒரு செகண்ட். ஓகே, எல்லா ஆன்சரும் கரெக்டானு பார்த்தேன். எல்லா ஆன்சரும் கரெக்ட் தான். ஓகே, அடுத்த கணக்கு 10. ஒரு வேலையை 10 நாட்களிலும் ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி அதே வேலையை 15 நாட்களில் முடிப்பர். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை 1500 ஈட்டினர் எனில் அத்தொகையை எவ்வாறு பிரித்துக் கொள்வர்? ஏ வந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிப்பாராம். பி வந்து ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பாராம். ஏயும் பியும் வந்து சேர்ந்து அந்த வேலையை செய்து 1500 ரூபா வாங்கியிருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 1500 ரூபாவை ஏக்கு எவ்வளோ போகும், பிக்கு எவ்வளோ போகும் அப்படின்ட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி கணக்கெலாம் ரொம்ப ஈஸியான கணக்கு தான். எப்பவும் போல் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுக்கும் வந்து எல்சிஎம் கண்டுபிடிங்க, ஏக்கும் பிக்கும். அதான் வந்து நமக்கு டோட்டல் ஒர்க்கு. 10க்கும் 15க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 30. இப்போ டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது நமக்கு என்னென்னா 30. அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா 10 நாட்களில் வேலையை முடிக்கிறார். அப்போ டோட்டல் ஒர்க் வந்து 30. ஏ வந்து 10 நாட்களில் ஒர்க்கை முடித்தார்னா ஒரு நாளைக்கு வந்து பெர் டேக்கு வந்து 3 ஒர்க் வந்து பண்ணுறாரு. பி வந்து பார்த்தீங்கன்னா 15 நாட்களில் வேலையை முடிப்பார். அப்போ டோட்டல் ஒர்க் வந்து 30. அவர் 15 நாட்களில் வேலையை முடிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு எத்தனை? 2 ஒர்க் வந்து முடிக்கிறார். அப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கை முடிக்கக்கூடிய திறமை உடையவர். பி வந்து ஒரு நாளைக்கு 2 ஒர்க்கை வந்து முடிக்கக்கூடிய திறமை உடையவர். இவங்க 2 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு 5 ஒர்க்கை முடிக்கக்கூடிய திறமை உடையவர்கள். ஓகேவா? இப்போ நமக்கு அமௌண்ட் இருக்குது 1500. இந்த 1500 ரூபா வந்து ஒரு நாளைக்கு 5 ஒர்க்கை முடிக்கிறாங்க அப்படின்ட்டு டிவைட் பண்ணுங்கள். 1 5 5 3 15. அப்போ இந்த 300 அப்படிங்கிறது ஒரு ஷேரோட வேல்யூ. ஓகேவா? இவங்களுடைய திறமை. ஓகே, ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கை முடிக்கக்கூடிய திறமை. அந்த 3 அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஷேராக வந்து மாறுது. அப்போ ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 300 ரூபாய். அப்போ ஏக்கு வந்து 3 ஷேர் போகுது. ஏன்னா அவர் கூடுதலாக ஒர்க் பண்ணுறாருல. இவரை வந்து பாருங்கள், இவர் வந்து எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை இருக்குப்பா, அந்த ஒரு வேலையை ஒருத்தன் 10 நாளில் முடிக்கான், ஒருத்தன் 5 நாளில் முடிக்கிறாங்க, ஒருத்தங்க வந்து 3 நாளில் முடிக்கிறாங்க. இதில் யார் திறமைசாலி? 10 நாட்கள் ரொம்ப நாள் வேலை செய்கிறவங்க திறமைசாலி கிடையாது. அதை டக்குன்னு முடிக்கிறவங்க தான் வந்து திறமைசாலி. அவங்களுக்கு தான் வந்து ஊதியம் அப்படிங்கிறது அதிகமாக கொடுப்பாங்க. அந்த கான்செப்ட் தான் இங்கேயும் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ ஏங்கிறது கொஞ்சம் 10 நாட்களில் முடிக்கிறது, ஒரு நாளைக்கு நிறைய ஒர்க் பண்ணுறாங்கிறதுனால அவருக்கு ஷேர் வேல்யூ வந்து அதிகமாக போகும். அப்போ இதில் வந்து ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 3. அப்போ இது வந்து எவ்வளோ? ஒரு ஷேர் வேல்யூ 300. இது 3 ஷேர் இருக்குனால 900 ரூபாய். ஏயோடைய காசு வந்து 900. பியோடைய காஸ்ட் வந்து அங்கே எவ்வளோ பிரிக்கிறாங்கன்னா 600. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஏக்கு 900 ரூபாயாகவும் பிக்கு 600 ஆகவும் பிரிச்சுக்கிறாங்க. இவ்வளோதான். இது இதே மாதிரி நிறைய கணக்கு உண்டு. எல்லா கணக்குக்கும் இதே ஃபார்மெட் தான். ஓகே, இந்த கணக்கு வந்து பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கணக்கு. 15968 என்ற எந்த எண்ணால் வகுக்கும் போது ஈவு 89 மீதி 37 கிடைக்கும். இந்த மெத்தடில் பண்ணுங்க, கொஞ்சம் ஈஸியாக வந்துச்சு. 15968ங்க ஏதோ ஒரு நம்பரால் வகுக்கிறாங்க. வகுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஈவு அப்படிங்கிறது 89 வருது, மீதி அப்படிங்கிறது 37 வருது.
இப்போ ஏதோ ஒரு நம்பரால் வகுக்கும்போது ஈவு 89 மீதி 37 வருதுல்ல. நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்னா இந்த இதை மாற்றி விட்டுருதோம். ஈவு 89ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஈவு 89ஆல் இதை டிவைட் பண்ண போகிறோம். அதில் கிடைக்கக்கூடிய இது இருக்குல்ல, என்னது மீதி வந்து அதே தான் வரும். இங்கே கிடைக்கக்கூடிய ஈவுங்கிறது தான் நம்ம டிவைட் பண்ணக்கூடிய நம்பர். இப்போ பார்த்துக்கோங்க, இதில் ஒரு 89 2 89 190 கிட்ட போயிடும். அப்போ இதில் 1 தான் போட முடியும். 89 இங்கே இறக்குறோம். இது மைனஸ் பண்ணால் 9 9 0 15ல் 9 போச்சுன்னா 7. இந்த வேல்யூ இப்போ அப்படியே இது பண்ணுறோம் 6. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து 90 ஞாபகம் வச்சு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் 7 கழிச்சுக்கலாம். ஓகே, 9 7 63, 9 7 63, சரி, 7 9 63, 8 9 72 வந்துடுது. ஓகேவா? 8 9 72 வந்துடுது. இது 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 720 கிட்ட வந்துடும். அப்போ 713 கிட்ட வரும். ஒரு இது 8 மைனஸ் பண்ணால் 712 வரும். அப்போ இது கிடையாது. அப்போ இதில் 7 போடுங்க. 7னா கொஞ்சம் 63. அப்போ 89 × 7, 9 7 63க்கு 3 மிச்சம் 6, 8 7 56, 56 6 62, 623. 623 போட்டுக்கோங்க. இப்போ இதை மைனஸ் பண்ணுங்கள். 6ல் 3 போச்சுன்னா 3, 70ல் 62 போச்சுன்னா 83. இந்த 8 அப்படியே போடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 8 8 9 போடலாமா? 8 9 72, 9 9 81. ஸோ 9 வரைக்கும் போடலாம். 9 9 81க்கு 1 மிச்சம் 8, 8 9 72, 72 8 80. ஸோ 801 வருது. 801னா ரிமைனிங் எவ்வளோ வருது? 37. இவங்க சொன்ன 37 வந்துட்டா மீதி 37 வந்துட்டு. ஸோ இதில் வந்து இங்கே எத்தனையால் போட்டோம்? 7 போட்டோம். இப்போ இங்கே 9 போட்டோம். அப்போ இதோடைய ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் பி, 179ங்கிறது இந்த கணக்குடைய ஆன்சர். கொடுத்துருக்கிறதுலேருந்தே செஞ்சிங்கன்னா ஈஸி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதால் அடி போகுமா, இதை கூட்டி இதோட டிஜிட் நம்பர்லாம் பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இது வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக இருக்கும். இந்த 89 அப்படிங்கிறது 90 ஞாபகம் வச்சுட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும். ஓகேவா? 90னா 9 7 63, 630 கிட்ட வருது. அப்போ அதில் ஒரு 7 கழிச்சிட்டோம்னா 623. ஓகே, 720னா அது அதோட தாண்டியது அப்படின்ட்டு ஒரு சிம்பிள் மேக்ஸ் தெரிஞ்சதாக போதும். அடுத்தது, ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறதுன்னு அதன் வட்டி வீதம். இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இதுக்கு எப்போ நான் சொல்லக்கூடியது ஒரே விஷயம் தான், ரொம்ப ஈஸியானது. ஒரு குறிப்பிட்ட தொகையானது அப்படிங்கும்போது நம்ம என்ன தொகைனாலும் எடுத்துக்கலாம். நம்ம 100 ரூபாய் எடுத்துக்கணும். 100 ரூபாய் அப்படிங்கிறது 10 வருஷத்தில் 200 ரூபாய் ஆகுது. ஓகேவா? அப்படி ஆகுதுன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும்? 100 ரூபாய் அப்படிங்கிறது 10 வருஷத்தில் 200 ரூபாய் ஆகுதுன்னா 100 ரூபாய் நமக்கு அதிகமாக கிடைக்கிறது. இவ்வளோதான். இப்போ இதில் பாருங்க, இப்போ 5% இருக்கா? இப்போ 100 ரூபாயில் 5%னா எவ்வளவு? 5 ரூபாய். x² - 2xy + y² x⁴ - y⁴ இதோடைய மீப்பெருப்பகுதியை காண்க, HCF காண்க. இப்போ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் 2 ஃபார்முலா இருக்குது. அதை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் அதை கண்டுபிடிச்சா தான் ஆன்சர் அப்படிங்கிறது ஈஸியாக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா? இங்கே எழுதிடும். a - b த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a² - 2ab + b². இந்த ஃபார்மெட்டில் இருக்கா பாருங்க. a² - 2ab + b² இந்த ஃபார்மெட்டில் இருக்கா? அப்போ இந்த இதுக்கு பதிலாக என்ன போடலாம்? நம்ம a - b த ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டை எழுதிடலாம். இந்த ஃபார்மெட்டில் இருக்கா, அதனால் இதை இப்படி எழுதிக்கிறோம். அப்போ இதில் வந்து a அப்படிங்கிறது எக்ஸு, b அப்படிங்கிறது y. அப்போ x - y த ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான், இதோட வேலை முடிச்சு. அடுத்து இங்கே தான் கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா a² - b² இந்த ஃபார்மெட்டில் இதை எழுதணும் ஃபஸ்ட்டு. அப்போ எப்படி வரும்? x² த ஹோல் ஸ்கொயர் - y² த ஹோல் ஸ்கொயர். அப்போ இது a² - b² ஃபார்மெட்டில் இருக்கா? இப்படி இருந்தால் இதுக்கு வேல்யூ வந்து எப்படி எழுதணும்னா a + b a - b. ஸோ a - b த ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டும் a² - b² இந்த ஃபார்முலா வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்? இப்போ இது வந்து a² - b² ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ a + b a - bன்னு எழுதும்போது இதை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது a,
இது பி. இப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி. இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் இது வந்து என்ன ஃபார்முட்டில் இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முட்டில் இருக்கா? அப்போ இது அகெயின் வந்து எழுதலாம். இங்கே வந்து இது எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் அப்படியே வரும், எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் வரும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதெல்லாம் ஒன்றும் சேஞ்ச் பண்ண முடியாது, அப்படியே வரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப என்ன எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு எழுதலாம். இப்போ இதில் ஹெச்சிஎஃப் கேட்டுருக்காங்க. ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது காமனாக இருக்கக்கூடிய டேம். இப்போ இந்த ரெண்டில் வந்து காமனாக வந்து என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறது காமனாக இருக்குது. அதில் பவர் வேல்யூ வந்து எது கம்மியாக இருக்கும்? இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது. அதில் பவர் வேல்யூ பார்த்தீங்கன்னா இல்லை 2 இருக்குது, இல்லை 1 இருக்குது. நமக்கு ஹெச்சிஎஃப்னா லோயர் பவர் வேல்யூ தான். அப்போ லோயர் பவர் வேல்யூவை எடுத்துக்கணும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறது இந்த கணக்குடைய ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்த கணக்கு. இந்த கணக்கு எப்போவாது கேட்பாங்க, ஆனால் பார்த்தாலே ஒன்றும் புரியாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இது ஈஸி தான். -5,0 0,-5 5,0 ஆகிய புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு காண்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு ஈஸியான ஃபார்முலா. ஏ = முக்கோணத்தின் பரப்புனால ஏ = 1/2ன்னு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இந்த நம்பர்லாம் அப்படி எழுதுங்க. -5 இந்த 0 -5 0 0 -5 0 -5 5 0 5 5 0. அடுத்து ஃபஸ்ட்டு என்ன எழுதணுமோ அதை அகெயின் எழுதிக்கணும். அவ்வளோதான். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்துடும். ஓகே, இதை வந்து இப்படி ஃபஸ்ட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளை பண்ணணும். 5 5 எவ்வளவு? 25. ஏன்னா -5 -5 பெருக்குன்னா +5 ஆயிரும், 25. அடுத்த 0 0 பெருக்குன்னா 0, 5 0 பெருக்குன்னா 0. அவ்வளோதான். அடுத்த -1/2ன்னு போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0 0 பெருக்குன்னா 0 அண்டு 5 5 பெருக்குன்னா ஓகே, இது -5 இது +5 இது பெருக்குன்னா -25. அடுத்த 0 -5 பெருக்குன்னா 0. இவ்வளோதான். 0லாம் வேல்யூ கிடையாது. இப்போ இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். இப்போ +25. அப்போ 25 இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 25. அப்போ 1/2 ஏரியா = 1/2 இன்ட்டு எவ்வளோ இருக்குது? 50 இருக்குது. அப்போ 2ஆல் அடி கொடுத்தா 25. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் 25 சதுர அலகுகள். ஒரு வட்ட வடிவ பூங்காவின் சுற்றளவு 350 மீட்டர் எனில் பூங்காவின் பரப்பளவு காண்க. சுற்றளவு அப்படிங்கும்போது ஃபார்முலா என்ன? 2πr. இப்போ 2πr வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 352 கொடுத்துட்டாங்க. பூங்காவின் பரப்பளவு வந்து என்னது? πr². ஸோ இந்த 2πrலேருந்து இந்த πr² வேல்யூ வந்து கண்டுபிடிக்க வரும். நமக்கு 6 கிடைச்சா போதும். இங்கே வந்து பை வேல்யூ என்னது? 22/7 தான். அப்போ நமக்கு இங்கே கிடைக்க வேண்டியது வந்து 6 வேல்யூ. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இந்த 2πrலேருந்து 6 வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். 2 × 22/7 × r = 352. இப்போ 6 வேல்யூ மட்டும் வச்சுக்கிட்டு 352 அங்கே இதெல்லாம் அங்கிட்டு கொண்டு போனால் என்ன வரும்? கீழே உள்ளது மேலே போகும். இந்த 7ங்கிறது மேலே போகும், இந்த 2 கீழே வரும். 2 × 22. ஓகே, 1 2 2 மிச்சம் 1 இருக்கும். 15னா 7 2 14, மிச்சம் 1 இருக்கும். 6 2 12. அடுத்து இதை அடி கொடுத்தா 11, இதில் அடி கொடுத்தா 8 2 16, மிச்சம் 1 8 2 16, ஒரு 11 11 8. இப்போ 8 இங்கே 7 இருக்குது. அப்போ 8 7 எவ்வளவு? 8 × 7 56. ஸோ ஆரோட வேல்யூ வந்து எவ்வளோனா 56 கண்டுபிடிக்கிறோம். 56 மீட்டர் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதில் இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம். ஏன்னா பூங்காவின் பரப்பளவு தானே கேட்டிருக்காங்க. வட்டத்துக்கு சுற்றளவு 2πr, வட்டத்தோடைய பரப்பளவு πr². அப்போ 22/7 × 56, ஒரு ஆரோட வேல்யூ r² 2 டைம் போடுறோம் 56, 8 7 56. ஓகே, 22 × 8 போட்டால் எவ்வளவு? 22 × 8னா 5 8 80, 20 8 100, 108 116. சரி,
5 80, 20 160, 168, 176. 2 16க்கு 6 மிச்சம் 1, 2 16, 176. அப்போ 176ஐயும் 56ஐயும் திரும்ப மல்டிப்ளை பண்ணும். 176 × 56. 6 6 36க்கு 6 மிச்சம் 3, 7 35, 6 7 42, 42 3, 45க்கு 5 மிச்சம் 4, 1 6 6 6 4 10. 5 6 30க்கு 0 மிச்சம் 3, 7 5 35, 38க்கு 8 மிச்சம் 3, 1 5 5 5 3 8, 6 5 8 9, 9856. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 9856 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து இந்த கொஸ்டின் வந்து தப்பு சரியா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 6 அப்படின்ட்டு வந்தால் தான் இந்த ஆன்சர் வரும். ஸோ இந்த கொஸ்டின் ராங். இது முன்னாலேயே இது கொஸ்டின் ராங்காக தான் கேட்டிருந்தாங்க, திரும்பி அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, 5ன்னு போட்டால் வராது, அதை நான் உங்களுக்கு சொல்லியே காமிச்சிருந்தேன். ஒரு மரம் வெட்டுபவருக்கு ஒரு மரத்துண்டை 3 துண்டுகளாக வெட்டுவதற்கு 12 நிமிஷம் ஆகுது. ஓகேவா? அப்போ 5 துண்டுகளாக வெட்டுவதற்கு எவ்வளவு நேரம்னு கேட்டிருக்காங்க. துண்டுகளை வந்து அதிகமாக வெட்டும் போது ஓகேவா, நேரம் வந்து கண்டிப்பாக அதிகம். 3 துண்டை வந்து டக்குன்னு வெட்டிடலாம். அப்போ 5 துண்டு வெட்டும்போது நேரம் அதிகம். ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது நேர்மாறல்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 3x = 5 × 12. அப்போ x = 5 × 12 / 3. 1 3 3 நான் 3 12. அப்போ 5 4 20. ஸோ இந்த கணக்கில் 5ன்னு போட்டால் எவ்வளோ வரும்னா 20 நிமிட்ஸ்ன்னு வந்தால் தான் ஆன்சர் வரும். ஆனால் இவங்க என்ன கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா 24 மினிட்ஸ். 24 மினிட்ஸ்னால் நமக்கு இங்கே 6ன்னு போடணும். இங்கே உதாரணத்துக்கு இப்போ இந்த கணக்கில் 6ன்னு போடுங்க, கரெக்டாக வரும். 6ன்னு போட்டால் நீங்கள் இதை செய்யவே வேண்டாம், பார்த்தோன்னே எழுதிடலாம். 3 துண்டாக வெட்ட 12 நிமிஷம். அப்போ 6 துண்டாக வெட்ட எத்தனை? 24 நிமிஷம். அவ்வளோதான். இல்லைன்னா 2 வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 3x = 12 × 6, x = 3 1 3 3 2 3 6, x = 24 அப்படின்ட்டு இப்படி கூட செய்யலாம். இல்லைன்னா பார்த்தோன்னு கூட ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த கணக்கு வந்து தப்பு, 6ங்கிறது வரும். அடுத்த பாருங்க, 12 16 24 36ஆல் வகுப்படும் போது ஒவ்வொரு முறையும் ஏழை மீதியாக தரக்கூடிய மிக சிறிய அப்படின்னா எல்சிஎம் கான்செப்டில் கண்டுபிடிக்கக்கூடிய மதிப்பெண் எவ்வளவு? அப்போ இது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிருங்க. 12 24 36. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இப்படி சில நம்பருக்கெல்லாம் பார்த்தோன்னே தெரியும். இப்போ 36 இருக்கா, 36 அடுத்த நம்பர் எடுங்க, எவ்வளவு? 72. இந்த 72 12ல் வரும். 12 60, 6 12 72, 16 32, சாரி 72 வராது பார்த்தீங்களா, 144 தான் வரும். ஓகே, நம்ம எப்பவும் போல் இதுவே போட்டுருவோம். 12 16 24 36, 2 6 8 12 18, 2 3 2 6 4 2 8 6 2 12 9 2 18, 2 2 4 3 2 6 9, 3 1 3 3 1 3 3 3 9, 2 சரி 3 போடும். 3 போட்டால் 1 ஆயிரும். 1 1 1 2 இருக்கும். 2 போட்டால் எல்லாமே 1 ஆயிரும். 1 2 2 2 4 4 2 8 8 8 3 24, 24 × 3 24 48 52 62 72, 72 2 144. 144 அப்படிங்கிறது என்னன்னா மீதியின்றி வகுப்படக்கூடிய எண், அதாவது ரிமைனிங் 0. இந்த 12 16 24 36 வச்சு இந்த 144 டிவைட் பண்ணோம்னா 0 அப்படின்ட்டு வரும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏழை மீதியாக தரணுங்கிறாங்க. இப்போ 7 மீதியாக தரணும்னா ஒன்றுமே கிடையாது. இது கூட 7 கூட்டிட்டா மீதி தருமா? இது கூட 7 கூட்டிடுங்க. 7 கூட்டினா 151. ஸோ 151. அப்போ 12ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 144 வரைக்கும் டிவைட் ஆகும். இந்த 7 டிவைட் ஆகாது. அப்போ ரிமைனிங் 7 வந்துடும். 16 7 டிவைட், இவ்வளோதான். இப்போ இவங்க மீதியை வந்து என்ன கேட்குறாங்களோ அந்த மீதியை வந்து கூட்டிடணும். கூட்டினா இந்த கணக்குடைய ஆன்சருங்கிறது வந்துடும். 144 இங்கே இருக்கும். நீங்கள் இதை கண்டுபிடிச்சோன்னு 144 போட்டுறாதீங்க. ஏன் 144 போடக்கூடாதுன்னா இந்த இடத்துல இந்த 7 கொடுக்காம
மீதியின்றி வகுப்படக்கூடிய மிக சிறிய எண்ணுன்னு கேட்டால் 144 போடலாம். மீதியை கொடுத்துட்டாங்க 7 மீதி 7 கொடுத்தாங்கன்னா அந்த 144 கூட 7 கூட்டினா தான் ஆன்சர் வரும். ஓகே, அடுத்த கணக்கு. இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா கழித்தல் நல்லா தெரிஞ்சால் இந்த கணக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். அதுதான் இந்த கணக்குடைய ஸ்மார்ட்னஸ்ஸே. 382 238 எழுதுறாங்க, 473 347 எழுதுறாங்க. பின்வரும் இரு எண்களில் இந்த ரெண்டு எண்ணா இருக்கா, பின்வரும் இரு எண்களில் எந்த இரு எண்களின் வித்தியாசம் மிக குறைவாக இருக்கும்? இந்த ரெண்டு எண்ணில் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மாற்றி எழுதணும். இந்த ரெண்டு ஜோடியை இந்த மாதிரி மாற்றி எழுதிட்டு அதுக்கப்புறம் ரெண்டுக்குமான வித்தியாசத்தில் எது குறைவான வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து எப்படி மாற்றி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணியிருக்கணும். 382 238 எழுதுறாங்க. லாஸ்ட் டேர்மு, ஃபஸ்ட் டேர்மு, மிடில் டேர்மு. இதுலேயே அதே மாதிரி தான், லாஸ்ட் டேர்மு, ஃபஸ்ட் டேர்மு, மிடில் டேர்ம். இதே மாதிரி நம்ம இங்கே ஒவ்வொரு இதுக்காக எழுதி அதோடைய வித்தியாசம்னா என்னது, கழித்தல் வேல்யூவை கண்டுபிடிச்சி எந்த நாளில் எந்த கழித்தல் வேல்யூ கம்மியோ அதுதான் வந்து ஆன்சர்னுட்டு கண்டுபிடிக்கணும். கழித்தல் ஸ்பீடாக பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட் இதை எடுப்போமா. இப்போ லாஸ்ட் டேர்மு, லாஸ்ட் நம்பர் 3, ஃபஸ்ட் நம்பர் 4, அடுத்த 7. லாஸ்ட் நம்பர், ஃபஸ்ட் நம்பர், மிடில் நம்பர். இங்கேயும் அதே மாதிரி தான், லாஸ்ட் நம்பர், ஃபஸ்ட் நம்பர், மிடில் நம்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு நம்பருக்கும். அதனால இந்த மொதல் ஆப்ஷனில் பிரச்சனை இல்லை. 347 238. இப்போ இதை மைனஸ் பண்ணுங்கள். 7 8 போகுது. அப்போ 17 8 போச்சுன்னா 9, 3 3 போச்சுன்னா 0. ஏன்னா இங்கே இருந்தால் ஒன்று கடன் வாங்கியிருப்போம். 3 2 போச்சுன்னா 1, 109. ஏக்கு வந்து 109ங்கிறது வருது. பிக்கு லாஸ்ட் டேர்மு, லாஸ்ட் டேர்ம், ஃபஸ்ட் டேர்ம், மிடில் டேர்ம், லாஸ்ட் டேர்ம், ஃபஸ்ட் டேர்ம், மிடில் டேர்ம், லாஸ்ட் டேர்ம், ஃபஸ்ட் டேர்ம், மிடில் டேர்ம். இப்போ இதை மைனஸ் பண்ணால் 2ல் 2 போச்சுன்னா 0. 96ல் 87னா எவ்வளவு, 3, அங்கே ஒரு 6, 90. ஸோ இதுக்கு 90. அடுத்த சி, லாஸ்ட் டேர்ம், ஃபஸ்ட் டேர்ம், மிடில் டேர்ம், லாஸ்ட் டேர்ம், ஃபஸ்ட் டேர்ம், மிடில் டேர்ம். இப்போ இது கழிச்சிங்கன்னா இது 12 ஆகும். இதில் இப்போ ஒன்று எடுத்த 12ல் 6 போச்சுன்னா 6, 5ல் 5 போச்சுன்னா 0, 9ல் 8 போச்சுன்னா 1. ஸோ 106. அடுத்த லாஸ்ட் டி, லாஸ்ட் டேர்ம், ஃபஸ்ட் டேர்ம், மிடில் டேர்ம், லாஸ்ட் டேர்ம், ஃபஸ்ட் டேர்ம், மிடில் டேர்ம். ஓகேவா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் 12 வரும். 12ல் 4 போச்சுன்னா 8, இதில் 6. ஸோ 86ல் 78 போச்சுன்னா 8 தானே வரும். 6 இதை ஒன்று இங்கே சேர்த்துக்கோங்க. 16ல் 8 போச்சுன்னா 8, இதில் 7 ஆயிரும், 0. ஸோ 88. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 728 847. இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாற்றி போடணும். நம்பரை மாற்றி போட தெரியணும், அடுத்து கரெக்டாக கழிக்க தெரியணும், அவ்வளோதான். ஓகே, இந்த ரெண்டு கணக்கும் ஆல்ரெடி வந்து நம்ம லாஜிக்கல் ரீசனிங்கில் பார்த்த கணக்கு தான், நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்தாலே என்ன சொல்லியிருக்காங்க, ரெட் அப்படிங்கிறத 67 20 ஆகும். க்ரீனோட குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்படி கொடுத்தாலே நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னா ABCD EF GH I J K L M N O P Q R S T U V W X Y Z. நம்பர் வந்து 1 2 3 4. இந்த நம்பர் எழுதிட்டே முடிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டுன்னு இருக்குது, அதோட குறியீடு வந்து இப்படி எழுதியிருக்காங்க. இல்லை ஆரோட வேல்யூ வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 18 வருது. ஓகேவா, ஆரோட வேல்யூ என்ன வருது, 18 வருது. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 18 இல்லை 66 7 20ன்னு இருக்குது. இந்த லாஸ்ட் டைம் பாருங்கள் 20ன்னு இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 6 கூட 2 கூட்டிக்கிறாங்க, R + 2. அப்போ ஆரோட வேல்யூ 18 + 2 20 அப்படின்னு எழுதிக்கிறாங்க. அடுத்த ஈயை பாருங்கள், ஈயோட வேல்யூ 5. அப்போ ஈயோட வேல்யூ 5னா E + 2, E + 2னா 5 + 2 எவ்வளவு, 7.
இப்போ 20 வந்துட்டா 2 வந்துட்டா அதே மாதிரி தான் இங்கே டிக்கு வந்து 4, 4 + 2 6. இதே மாதிரி நமக்கு க்ரீனில் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதி ரிவர்ஸில் கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் ஃபஸ்ட்டு எண்ணு, ஓகே, லாஸ்ட் டைம் வந்துருக்கா, அதை தான் ஃபஸ்ட்டு வரும் எண்ணு. அப்போ என் அப்படிங்கிறது இங்கே 14, 14 + 2 16. அப்போ 16 ஃபஸ்ட்டு வந்துடும். ஈக்கு வந்து நம்ம ஆல்ரெடி தெரியுது, ஈக்கு வந்து என்னது 7, ஈக்கு 7, டிக்கு 6, ஆறுக்கு வந்து 20, 6க்கு 20. அப்போ ஈக்கு வந்து 7, 2 7 வந்து போட்டாச்சு, ஆறுக்கு வந்து 20 போட்டாச்சு. அடுத்த ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7, 7 + 1 9. அப்போ 16, 77, 209. ஆன்சர் ஆப்ஷன் பி. அவ்வளோதான் இந்த கணக்குடைய ஆன்சர். இதே மாதிரி தான் இப்போ இந்த ஏபிசிடி இருக்கா, இதை வச்சு தான் இந்த கணக்கையும் செய்வோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஏபிசிடிக்கு இது ஆன்சராக வருது. அப்போ இதுக்கு என்ன ஆன்சராக வரும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து இந்த ரெண்டையும் இது பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது, அந்த ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ இருக்குது, அப்போ ஏக்கு வந்து ஓன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இடைப்பட்ட டேம் வந்து எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ 13, 14வது இதில் வந்து என்ன வருது? ஓ வருது. அப்போ +14, இதில் +14 அப்படிங்கிறது வருது. அதே மாதிரி பாருங்கள், இங்கே ஏபிசிடின்னு எடுத்துக்கிட்டாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓபிக்யூஆர். ஸோ எவ்ரி லெட்டருக்கு இடையில என்னது 14 ஆட் பண்ணிட்டு கொண்டு வராங்க. ஓபிக்யூஆர், ஏபிசிடி ஓபிக்யூஆர்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ WXYZனா என்ன வரும்? இங்கேருந்து 14 டேம் கொண்டு போவோம். எக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. 14வது டேம் தான் நமக்கு ஃபஸ்ட் வரணும், கே. ஓகே, அதில் இருந்து 4 டேம் கேஎல் எம் என். இப்போ கேஎல் எம்என், கேஎல் எம்என், அவ்வளோதான். ஸோ இதோட ஆன்சருங்கிறது ஆப்ஷன் பி. இரண்டு இலக்கங்களை கொண்ட ஓர் எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9. அந்த எண்ணிலிருந்து 27 கழிக்க அவ்வெண்களின் இலக்கங்கள் இடம் மாறிவிடும் எனில் அவ்வெண்ணை காண்க. இந்த கணக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு பாருங்க. ஒவ்வொரு இதாக படிங்க. இரண்டு எண்களை கொண்ட ஒரு எண்ணின் இலக்கங்களின் கூடுதல், இலக்கங்களின் கூடுதல்னா இந்த ரெண்டோட வேல்யூ தான். இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா 9, 4 5 9, 5 4 9, 6 3 9. ஸோ இதில் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கா, இரண்டு இலக்கங்களை கொண்ட ஒரு எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9ங்கிறது 4 ஆப்ஷனுக்கு வருது. அப்போ இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த எண்ணிலிருந்து 27 கழிக்க இலக்கங்கள் இடம் மாறிவிடும். அதாவது இப்போ 36ங்கிறது இருக்குல்ல, 36ல் 27 கழிச்சா அது 63ன்னு வருமா? அப்படி வரக்கூடிய எண் வந்து என்ன எண்ணுன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இதுலேருந்து எல்லாத்துலேயும் 27 கழிக்க வேண்டியதான். இப்போ 36ல் 27 கழிச்சா எவ்வளவு? 9. 10னா 37, 1 குறைச்சிருங்க வந்துடும். 37 47, அப்போ 2 கம்மியாக இருக்குது 18. 27னா இதுக்கு டபுள், 27 டிஃப்ரெண்ட் இருக்குது 27. 37 43, சாரி இங்கே இப்படியே கழிச்சிருமா? 13ல் 7 போச்சுன்னா 6, அப்போ 5ல் 2 போச்சுன்னா 3. இப்போ இல்லை பாருங்கள், 36 அப்படிங்கிறது இலக்கங்கள் இடம் மாறிட்டா, சரி 63 அப்படிங்கிறது இலக்கங்கள் இடம் மாறி 36ன்னு வருது. அதே மாதிரி 6 3 கூட்டினா 9. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் 27 கழிச்சா இலக்கங்கள் இடம் மாறிவிடும் அப்படிங்கிறதும் கரெக்டு. ஸோ அந்த எண் வந்து என்னென்னா ஆப்ஷன் டி 63. அடுத்து இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன்னாலே போர்ட் மாஸ் ரூல்ஸ் தான், அதை ஃபாலோ பண்ணால் வந்துடும். அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தா அதை ஃபஸ்ட்டு பண்ணணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், அதுதான் வந்து என்னது போர்ட் மாஸோட ரூல்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்னா இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை எடுத்துக்கிறோம், அதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, அப்போ இந்த ப்ராக்கெட் உள்ள எடுத்துகிறோம். இந்த ப்ராக்கெட்டில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஏதாட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கணும். இப்போ இதில் என்ன வரும்? 6 3 18, மைனஸ் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்கெட்டு முடிச்சாச்சு. ப்ராக்கெட்டு முடிச்ச பிறகு டிவிஷன், இல்லை டிவிஷன் இருக்குது, இதுக்குள்ளே 10 5 டிவைட் பண்ணால் 2. அப்போ இதை கழிச்சா என்ன வரும்? 16. அப்போ இந்த ப்ராக்கெட்டோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், என்னது 16.
அடுத்து 8 2 16, இங்கே ஒரு 16 வருது. அப்போ 16 16 எவ்வளவு? இதுக்கு 16, இதுக்கு 16. இப்போ 16 + 16 32. இப்போ 20 + 32. இப்போ இந்த ரெண்டு மல்டிப்ளை கூட்டிடலாம்ல. அப்போ எவ்வளவு? 42 52. ஆன்சர் வந்து எவ்வளவு? 52. இந்த கணக்குடைய ஆன்சர் 52. இது ரொம்ப சிம்பிளான சிம்பிளிஃபிகேஷன். அடுத்து இந்த ஒரு ரெண்டு கணக்கெலாம் நீங்கள் லாஜிக்கலாக போட்டாலே ஈஸி ஆன்சர் வந்துடும். 640 இருக்கு. 2 ஆண்டுகளில் கூட்டுத்தொகையில் வந்து 774.30 அப்படிங்கிறது கூட்டு வட்டி விகிதம் என்ன? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 640ங்கிறது 774.40 மாறுது. அப்போ நமக்கு 2 வருஷத்தில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 134.40 கிடைக்கும். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மெத்தட்லேயே நம்ம கூட்டு வட்டி மெத்தடில் ஈஸியாக சொல்லித்தரேன். ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் இருந்தால் போகணும். 10% எடுத்துக்கோங்க. இப்போ 640க்கு 10% எவ்வளவு? 64. ஓகேவா? அப்போ 64ங்கிறது மொதல் வருஷத்தில் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். கூட்டு வட்டிங்கும் போது இந்த இன்ட்ரெஸ்ட் இதில் ஆட் பண்ணுவோமா? இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணால் எவ்வளவு? 4. 10க்கு 0 மிச்சம் 1, 704. இப்போ 704க்கு 10%. 704க்கு 10%னா 70.4. நமக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ வரும்னா 134.40 வரும். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 64 ரூபா கிடச்சிச்சு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70.40 கிடைக்குது. அப்போ 40 இதில் கொஞ்சம் 4 6 6 7 13 134.40 கிடைச்சிது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ மேக்ஸிமம் ஆப்ஷன் ஏல வச்சுருவாங்க. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து என்னது? ஈஸியஸ்ட் மெத்தடு. அடுத்து ஒரு இருசக்கர வாகனத்தின் 2 ஆண்டுகளுக்கு முன் 1 லட்சமாக இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 5% குறைகிறதுன்னு அதன் தற்போதைய மதிப்பு. ஒரு வெஹிக்கிளோட வேல்யூ வந்து 1 lakh. அது வந்து ஒவ்வொரு 2 வருஷம் வந்து 5% குறைஞ்சா இப்போ உள்ள விலை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 5% குறைங்க. இதில் இப்படிலாம் நீங்கள் போடக்கூடாது. ஓகேவா? இதில் 10%னா எவ்வளவு? 10,000 ரூபா. 1 லட்சத்தில் 10%னா 10,000 ரூபா. அப்போ 5%னா 5,000 ரூபாய். அப்போ மொதல் வருஷத்தில் எவ்வளவு குறையுது? 5,000 ரூபா குறையுது. 5,000 குறைஞ்சுன்னா எவ்வளோ? 95,000. இப்போ 95,000த்தில் 5% திரும்பி குறையுது. இல்லை 10,000னா 9,500. அப்போ 5%னா எவ்வளவு? 9,500ல் 5%, 4,750. ஓகேவா? அப்போ இப்போ 95,000த்தில் 4,750 ரூபா குறையுது. அப்போ ஒரு 250 ரூபா சேர்த்திங்கன்னா 5,000 வந்துடும். அப்போ 5,000 ரூபாய்க்கு 250 ரூபா கம்மி. அப்போ 90,250. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 90,250. இந்த மாதிரி கணக்கில் நீங்கள் 2 தடவை இப்படி கண்டுபிடிச்சாலே போதுமானது. ஏன்னா இல்லை ஈஸி தானே. இதிலெல்லாம் நீங்கள் ஒரு சில நேரத்துக்கு ஃபார்முலாவை அப்ளை பண்ணி கொண்டு வந்து பண்ணுறது வந்து சிரமமாக இருக்கும். இல்லை ஃபார்முலா பண்ணியும் கொண்டு வரலாம். டக்குன்னு இதுதான் வந்து ஈஸியஸ்ட் மெத்தடாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பை.